எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஆழமான வரலாறுனே சொல்லலாம். நம்ம தமிழ்நாடு இவ்ளோ பழமையான கலாச்சாரம் கொண்ட இந்த மாநிலம் அதிகாரப்பூர்வமா எப்படி உருவாச்சுன்னு தான் விலாவாரியா பார்க்க போறோம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. 2000 வருஷத்துக்கு மேல ஒரு மொழி, ஒரு பண்பாடு எல்லாம் தனித்துவமா இருந்தும் தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் உருவாக இவ்வளவு வருஷம் ஏன் ஆச்சு? வாங்க இந்த வரலாற்று முடிச்ச அழிக்கலாம். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல்ல தமிழ்நாடுன்னு ஒரு பேர் வர்றதுக்கு முன்னாடி இந்த நிலத்துக்கு பல பேர் இருந்துச்சு. ஆனா இதுதான் எல்லைன்னு எதுவுமே கிடையாது. சங்க காலத்துல இருந்தே நம்ம தமிழ் பண்பாடு ரொம்ப வலுவா இருந்தாலும் அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா இந்த நிலம் பல ராஜாக்கள் கீழே பிரிஞ்சுதான் இருந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மூவேந்தர்கள், சேர, சோழ, பாண்டியர்கள் இவங்க தான் இந்த நிலத்தை ஆட்சி செஞ்சாங்க. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அப்போ தமிழ்நாடுன்னு ஒரே பேரால இத கூப்பிடல. சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடுன்னு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பேரு. இதிலிருந்தே தெரியுதில்ல ஒரு ஒருங்கிணைஞ்ச அரசியல் அடையாளம் அப்போ இல்லைன்னு. ஒரு காலத்துல நம்ம தமிழர்களோட செல்வாக்கு எவ்ளோ பெருசா இருந்துச்சுன்னு பாருங்க. ராஜராஜ சோழனோட ஆட்சி காலத்துல நம்ம சாம்ராஜ்யம் இலங்கை, மாலத்தீவிலிருந்து தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் பரவி இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்த அந்நிய படையெடுப்புகளால இந்த விஷாலமான நிலப்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம்தான் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இங்க வராங்க. அவங்களோட வருகை இந்த பகுதியோட அரசியல் வரைபடத்தையே தலைகீழ மாத்திடுச்சு. மெட்ராஸ் பிரசிடென்சின்னு ஒரு புத்தம் புது நிர்வாக அடையாளம் உருவாச்சு. எல்லாமே ஆரம்பிச்சது ஒரு சின்ன மீனவ கிராமத்துல இருந்து தான். 1639 மதராசப்பட்டினத்தை வாங்கின பிரிட்டிஷ்காரங்க புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டி அதை ஒரு பெரிய வர்த்தக மையமா மாத்தினாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஒரு மிகப்பெரிய நிர்வாக அமைப்பையே உருவாக்கிட்டாங்க. இந்த நம்பரை பாருங்க, 1,97,000 சதுர மைல். அடேங்கப்பா, எவ்ளோ பெருசுன்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் மெட்ராஸ் பிரசிடென்சியோட பரப்பளவு. இவ்ளோ பெரிய அமைப்புக்குள்ள பல மொழி பேசுற மக்களை ஒன்னா கொண்டு வந்தாங்க. அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஏன் ஒரியா பேசுற மக்கள் கூட ஒரே நிர்வாகத்துக்கு கீழே இருந்தாங்க. இதனால தான் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் மொழிவாரி பிரச்சனை ஏன் விடுச்சுதுங்கிறதுக்கு இதுதான் ஆணிவேர். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதும் ஒரு புது போராட்டம் ஆரம்பிச்சது. மக்கள் எல்லாரும் தங்களோட மொழி, தங்களோட கலாச்சாரத்தோட அடிப்படையில தனி மாநிலம் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. இது ஒரு புது போராட்டத்துக்கு தொடக்கமா அமைஞ்சது. ஆனா இந்த பாதை அவ்வளோ சுலபமா இல்ல. முதல்ல மொழிவாரியா மாநிலங்களை பிரிக்கணும்னு கோரிக்கை வந்தப்போ தார் கமிட்டி, ஜேவிபி கமிட்டின்னு ரெண்டுமே அதை நிராகரிச்சிட்டாங்க. இதனால நாட்டு ஒற்றுமை பாதிக்கும்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா தெலுங்கு பேசுற மக்களுக்கு தனி மாநிலம் வேணும்னு பொட்டி ஸ்ரீராமுலுவோட தியாகம் எல்லாத்தையும் மாத்தி போட்டுச்சு. அவரோட உயிர் தியாகம் தான் இந்தியாவோட வரைபடத்தையே மாத்தி வரைய வேண்டிய கட்டாயத்துக்கு மத்திய அரசு தள்ளுச்சு. ஒரு தனி மனுஷனோட தியாகம் ஒரு தேசத்தோட போக்கியே மாத்த முடியுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். பொட்டி ஸ்ரீராமுலுவோட 56 நாள் உண்ணாவிரதமும் அவரோட உயிர் தியாகமும் தான் மொழிவாரி மாநிலங்கள் உருவாக ஒரு தீப்பொறியா அமைஞ்சது. சரி, மாநிலங்களை பிரிச்சாச்சு. ஆனா பிரச்சனை முடியல. தமிழ் பேசுற மக்களுக்காக உருவாக்கப்பட்ட புதிய மாநிலத்துக்கு பேரு மெட்ராஸ் ஸ்டேட்னு தான் இருந்துச்சு. இது அடுத்த கட்ட போராட்டத்துக்கு விதைய போட்டது. தங்களோட மொழி, கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற ஒரு பேர் வேணும்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. இது வெறும் பேர் மாற்றம் கிடையாது, இது ஒரு நீண்ட நாள் போராட்டத்தோட வெற்றி, மக்களோட அடையாளத்துக்கு கிடைச்ச அங்கீகாரம். மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடுன்னு மாத்தணுங்கிறது தான் அவங்களோட ஒரே கோரிக்கையா இருந்துச்சு. கடைசியா அறிஞர் அண்ணா தலைமையில அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளும் வந்துச்சு. பல தடைகளை தாண்டி மெட்ராஸ் ஸ்டேட் அதிகாரப்பூர்வமா தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இது அந்த போராட்டத்துக்கே கிடைச்ச ஒரு மகுடம். நம்ம மாநிலம் உருவான கதையோட கடைசி அத்தியாயம் இது. ஆனா இதுல வலிகளும் வேதனைகளும் அதிகம். எல்லை பகுதிகளை தீர்மானிக்கிறதுல நடந்த கடுமையான போராட்டங்களை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இந்த லிஸ்ட பார்த்தாலே தெரியும் நாம எவ்ளோ பெரிய சமரசங்களை செஞ்சிருக்கோன்னு. தமிழ் பேசுற மக்கள் அதிகமா வாழ்ந்த, கலாச்சார ரீதியாவும் பொருளாதார ரீதியாவும் ரொம்ப முக்கியமான சித்தூர், திருப்பதி, தேவிக்குளம், கோலார் தங்க வயல்னு பல பகுதிகள் அண்டை மாநிலங்களுக்கு போயிடுச்சு. இது எல்லை போராட்டங்களோட ஒரு வேதனையான பக்கம். ஆனா எல்லா போராட்டமும் தோல்வியில முடியல. சிலதுல வெற்றியும் கிடைச்சுது. அதுக்கு சிறந்த உதாரணம் கன்னியாகுமரி இணைப்பு போராட்டம். மார்ஷல் நேசமணி தலைமையில மக்கள் ஒன்னு திரண்டு போராடினதால தான் இன்னைக்கு கன்னியாகுமரி நம்ம தமிழ்நாட்டோட இருக்கு. 11 இந்த நம்பர் அந்த போராட்டத்துக்கு நாம கொடுத்த விலை. கன்னியாகுமரி இணைப்பு போராட்டத்துல போலீஸ் துப்பாக்கிச் சூட்டுல 11 தமிழர்கள் உயிர் நீத்தாங்க. இந்த எல்லைக்கோடுகளுக்காக கொடுக்கப்பட்ட விலை இது. அப்போ ஒரு வரைபடத்துல நாம பாக்குற ஒவ்வொரு கோட்டுக்கு பின்னாலையும் வெறும் நிர்வாக வசதி மட்டும் இல்ல, அதுக்கு பின்னால தியாகம்,
போராட்டம் உணர்ச்சிகளோட ஒரு பெரிய வரலாறு இருக்கு. தமிழ்நாடுங்கிறது ஒரு அரசாங்கத்தோட முடிவு மட்டும் இல்ல, அது பல நூற்றாண்டு கால கலாச்சார அடையாளம், அரசியல் போராட்டங்கள், எண்ணற்ற மனித தியாகங்களோட மொத்த உருவம். அந்த எல்லைக்கோடுகள் வெறும் பிரிவுகள் இல்ல, அது ஒரு இனத்தோட அடையாள பயணத்தோட நினைவு சின்னங்கள். இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.